G7 மாநாட்டில் இந்தியாவிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? கனடா பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தது ஏன்? வாங்க பார்க்கலாம். நம்ம உலகத்துல 4வது பெரிய பொருளாதார நாடான இந்தியா G7 மாநாட்டுல கண்டிப்பா கலந்துக்கணும்னு கனடா பிரதமர் மார்க் கார்னி சொல்லியிருக்காரு. காலிஸ்தான் தீவிரவாதி நிஜ்ஜார் கொலை விவகாரத்தால் இந்தியா கனடா உறவுல பெரிய விரிசல் இருந்துச்சு. ஆனா இப்போ கார்னி தலைமையிலான அரசு வந்ததும் நிலைமை கொஞ்சம் சுமூகமாகி இருக்கு. எரிசக்தி பாதுகாப்பு, டிஜிட்டல் எதிர்காலம், அரிய கனிமங்கள்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் G7 கூட்டத்துல பேசப்பட போகுது. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் பல்வேறு விநியோக சங்கிலிகளின் மையமாகவும் இந்தியா இருக்கிறதால இந்த கலந்தாலோசனைகளில் இந்தியா பங்கேற்பது ரொம்ப அவசியம்னு கார்னி அழுத்தி சொல்லியிருக்காரு. சட்டம் அமலாக்குவதில் பரஸ்பர ஒத்துழைப்புக்கு 2 நாடுகளும் ஒத்துக்கொண்டுள்ளோம்னு சொல்லியிருக்காரு. இந்த அழைப்பு இந்தியாவோட உலகளாவிய முக்கியத்துவத்தை காட்டுது. இரு நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூதரக நியமனங்களும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவோட இந்த வளர்ச்சி உலக அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.